ஃப்ரெண்டு அமீர்னு ஒரு பையன்மா. அவங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினாரா. அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா. அவன் ஸ்கூலுக்கே வரது இல்லைம்மா. அதுக்காக சோகமாக உட்காந்துக்கிறப்பா ஒன்றும் ஆகாது சாமி. நம்ம பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்துக்குவாருன்னா கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட அவருக்காக நம்ம வேண்டிக்கலாம். சரியா? கிறிஸ்துவுக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் இப்படியே நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இப்படியாக வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. என்ன தம்பி, இன்னும் வீட்டுக்கு போகாம உட்காந்துட்டு இருக்க? ஏன் அழுவுற? இல்லை விடுங்க, பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லுப்பா. இல்லை அங்கிள், என் ஃப்ரெண்டு அமீர்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கிள், இதெல்லாம் கடவுள் பார்த்து பாருன்ட்டு. நானும் நிறைய இடம் போய் பார்த்தேன். கடவுளே இல்லை அங்கிள். அதெல்லாம் மாற்ற முடியாது தம்பி. என்னங்க அங்கிள், நீங்களே அதேமாரி சொல்கிறீங்க? அப்படி சொல்ல வரலப்பா. அவங்க அப்பா மேலே உனக்கு ஏன் அவ்வளோ அக்கறை? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா இல்லை. அவர் கூலி வேலை செய்கிறப்பவே இறந்துட்டார். அமீர் அவங்க அப்பா அவனை டெய்லியும் ஸ்கூல்லேருந்து விட்டு போகிறப்போ அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கி தருவார். அப்படி எனக்கும் வாங்கி தருவார். நானும் அப்பா இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ அவனுக்கும் அவ்வளோ ஃபீலாக இருக்கும். இந்த கடவுள்ல அந்தமாரி பண்ணுறாங்க. தம்பி, கடவுள் இருக்காரா இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த மனுஷன் தான் தம்பி காரணம். மனுஷன் அவனோட சுயநலத்துக்காக வளர்ச்சின்ற பேரில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான். அதில் குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணுறான். ஒரு 3 பேரோட கேர்லெஸ்னால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கே காரணம். அவங்க மட்டும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தா இத்தனை பேர் சாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. பணக்காரன் அவன் சொகுசு வாழ்க்கைக்காக கார்லேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் தயாரித்தான். அதுக்கு நம்மள மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கிட்டான். இங்கே சமநிலைன்ற நிலை எப்பயோ இருக்காது தம்பி. இந்த உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருந்தால் அது நீயா மட்டும்தான் இருக்க முடியும். உன் ஃப்ரெண்டுக்காக நீ நினச்சி வருத்தப்படுறல, அந்த மனசு தான் கடவுள். என் வேலையை கரெக்டாக செஞ்சால் நானும் தான் கடவுள். இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் இங்கே எல்லாமே சரியாயிடும். நீ படித்து உன்னால் 4 பேருக்கு ஏதாச்சும் உதவ முடியும்னா நீயும் தான் கடவுள். இப்போ எதை பற்றியும் யோசிக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லு. வரேன்.